ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம சிஒஏ நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தோம்னா டெமோ கிளாஸ் இதுக்காக நம்ம 18/9/25 அன்னைக்கு நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு 8:30 மணிக்கு, சரிங்களா? அதே வந்து உங்களுக்கு டீச்மெண்ட் மூலமாக வந்து பார்த்தோம்னா கிளாஸ் இருக்கும். நான் வந்து லிங்க் எல்லாம் கொடுத்துற முன்னாடியே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கோடு கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றது நான் கடைசியில் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதே போல் வந்து டிசம்பர் 2025 எக்ஸாம். ஆமாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2025 எக்ஸாம் நடத்திடுவாங்க. ஏன்னா வந்து நமக்கு வருஷத்துக்கு 2 டைம் வந்து எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ரூல். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக டிசம்பரில் நடத்தி ஆகணும். இப்போ முன்ன மாதிரியெல்லாம் வந்து கேஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, இப்போல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது, எதுவுமே கேஸ் எல்லாம் இல்லாதால நமக்கு வந்து நடத்தி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் ஓல்டு சிலபஸாக கண்டிப்பாக வந்து இந்த டைமுமே வந்து ஓல்டு சிலபஸ் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. என்ன அப்படின்னா இப்போ வரைக்குமே நமக்கு புது சிலபஸுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல. இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் எக்ஸாம் நடந்தது இல்லையா, அதுக்கு முன்னாடியே ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாங்க. அதில் பார்க்கும்போது அடுத்த எக்ஸாம் வந்து நாங்கள் நியூ சிலபஸில் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸில் பண்ணுவோம் அப்படிங்கிறதும், அதே போல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டெமோ மாதிரி கொடுத்துட்டு தான் மெயின் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை பற்றின அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்கல. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து புது சிலபஸில் எக்ஸாம் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி தான். மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு சிலபஸில் தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம 22/9/25 அன்னையிலிருந்து, அதாவது வரக்கூடிய திங்கக்கிழமையிலிருந்து நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ வந்து சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகாததுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா சிலபஸில் மிகப்பெரிய மாற்றமெல்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பார்ட் மட்டும் தான் நமக்கு இன்க்ளூடிங் ஆகும். அது வந்து புது சிலபஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆனால், அப்படி ஆகலை அப்படின்னா அதே சிலபஸ் தான். அப்போது வந்து நம்ம சிலபஸில் எந்த விதமான ஒரு மாற்றமே இருக்க போகிறதில்ல. அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. ஓகே, இது கூடவே நான் வந்து ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் சிஒஏ பற்றினது. இதை கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டைப்ரைட்டிங் அசோசியேஷன் மூலமாக ஆர்டிஐ ஃபைல் பண்ணி சிஒஏ பற்றியும் டைப்ரைட்டிங் ஷார்ட் அண்ட் இது பற்றியெல்லாம் ஒரு சில தகவல்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி பெட்டிஷன் அப்ளை பண்ணது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாமே படிக்க போகிறதில்ல. இந்த பிடிஎஃப் வேணால் நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதில் 2வது பாயிண்ட்டாக பார்த்தீங்கன்னா சிஒஏ தேர்வு வந்து பார்த்தோம்னா நீங்கள் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருப்பாங்க. இப்போது இவ்வளோ நாள் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு லிமிட்டெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து சிலபஸ் நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, சிஒஏ சம்மந்தப்பட்ட சிலபஸில் பார்த்தீங்கன்னா 120 மணி நேரம் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கணும் அப்படிங்கிறது. அது வந்து குறைஞ்சபட்சம் எடுத்திருந்தால் தான் நம்ம அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஆர்டிஐ மூலமாக பார்க்கும்போது அஃபீஷியலாக எந்த ஒரு டைம் டியூரேஷனையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 4வது பாயிண்ட்டாக தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தும் சிஒஏ தேர்வினில் மாணவர்கள் கலந்து கொள்வதற்கு தேவையான பொது கல்வி தகுதி, தொழில்நுட்ப கல்வி, அதாவது பார்த்தோம்னா வணிகவியல் கல்வி தகுதி வரன்முறை பற்றி விரிவான தகவல் அளித்திட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு டைப்ரைட்டிங் ஃபேஸ் பண்ணணும்னா 10th படிச்சிருந்தா போதும் அப்படிங்கிறதும், அதே போல் இப்போ புது அப்டேட்ஸ் படியெல்லாம் பார்க்கும்போது ஜூனியர் முடித்தா தான் சீனியர் போக முடியும் அப்படிங்கிற கல்வி தகுதி எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த கல்வி தகுதிகள் தான் ஒரு ஆர்டர் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் அப்படிங்கிறதால இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருசாக இதில் எதுவுமே வந்து பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் கிடையாது. அடுத்து மெயினாக சிஒஏ எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே கேட்கக்கூடிய கேள்வி வந்து இதுதான். இப்போது சிஒஏ எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா எந்த லாங்குவேஜில் நம்ம எழுதணும் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இங்கே வந்து லாங்குவேஜ் எல்லாம் எதுவுமே வந்து குறிப்பிடலைங்க. நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். இங்கே தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணலை. நம்ம இவ்வளோ நாள் வந்து இங்கிலீஷில் தான் எழுதலாம், தமிழ் எழுதலான்ற ஒரு குழப்பத்திலே இருந்துட்டு இருந்தோம். நீங்கள் எக்ஸாமே வந்து தமிழ்லையும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்லையும் எழுதிக்கலாம். ஆனால் இங்கிலீஷில் இருந்து நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தமிழ் எழுதும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது நம்ம கிளாஸில் டெமோவிலலாம் சொல்கிறோம். என்ன அப்படின்னா 1 மார்க் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ப்ராக்டிக்கல் படிச்சுட்டு ப்ராக்டிக்கலில் போய்ட்டு நம்ம தமிழ் எழுத முடியாது. தியரி எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம தமிழில் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம டெமோவில் பார்த்துக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணோம்னா கிளாஸ்லையும் நான் சொல்கிறேன், அதை பற்றி பார்த்துக்கலாம். அதே மாதிரிங்க 28வது பாயிண்ட்டு 29, 30 இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிஒஏ வந்து அடுத்த நியூ சிலபஸில் எக்ஸாம் நடத்தணும்னு ஒரு சிலபஸ் எல்லாம் வந்து நமக்கு கொடுத்தாங்க இல்லையா, அதில் நம்ம டைப்ரைட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா
அந்த சாஃப்ட்வேரை மேக் பண்ணுறதுக்கு எந்த நிறுவனத்திற்கு வந்து பார்த்தோம்னா அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற தகவலை கேட்டிருக்காங்க. அதை பற்றி எந்த விவரமும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை எவ்வளோ நாளுக்குள்ளே நீங்கள் மேக் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும், அதாவது அது சம்மந்தப்பட்ட ஒரு தகவலையும் கேட்டிருக்காங்க. அப்போ அதுவும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் 30வது பாயிண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 23/6/2025 சுற்றறிக்கையில் 2028 முதல் அனைத்து வணிகவியல் தேர்வுகளும் கணினியில் நடைபெறும் என அறிவித்துள்ள நிலையில் சுருக்கெழுத்து கணக்கியல் தேர்வுகள் கணினியில் எப்போது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான விரிவான தகவல் தேவை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட் அண்ட் எக்ஸாம் நம்ம எழுதுறோம்ல, ஸ்ட்ரோக் எப்பயும் போல் நம்ம பேப்பரில் எடுத்துகிற மாதிரி இருக்கும். நீங்கள் பேப்பரில் எழுதக்கூடிய கண்டென்ட்டை கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அது சம்மந்தப்பட்ட தகவலை நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது இதுவுமே ஷார்ட்டனுமே கூட வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காலங்களில் கம்ப்யூட்டரில் எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அக்கௌண்டன்சி கணக்கியல் அப்படிங்கிறது நம்ம பேப்பரில் தான் இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ரைட் பண்ணிகிட்ருக்கோம். இதுவுமே கம்ப்யூட்டரில் டேரெக்டாக ரைட் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். அப்போ இது சம்மந்தப்பட்ட தகவல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 30வது பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு தகவல் இல்லை அப்படின்னாலுமே கூடிய சீக்கிரமும் இது சம்மந்தப்பட்டும் நமக்கு அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அது என்ன அப்படிங்கிறது அப்போ நம்ம பார்த்துக்கலாம். சிஓஏ தொடர்பாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க இன்ஃபர்மேஷன்ஸ். வருஷத்துக்கு 2 டைம் வந்து எக்ஸாம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போ அங்கே 20வது பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்தோம்னா நார்மலாக டைப் ரைட்டிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஆண்டுக்கு 2 முறை பிப்ரவரி ஆகஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. இது வந்து தட்டெழுத்து, அதாவது டைப் ரைட்டிங், அதே போல் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்சி இது சம்மந்தப்பட்டு இருந்தாலும் சிஓஏவும் வருஷத்துக்கு 2 டைம் நடத்தணும் அப்படிங்கிறது தான் ரூல். இப்போதைக்கு இப்படி தான் நடத்திட்டு இருக்காங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது இந்த வருஷம் நமக்கு எக்ஸாம் நடத்தி ஆகணும். ஒருவேளை நமக்கு டிசம்பரில் எக்ஸாம் நடக்கலை அப்படின்னா அடுத்து ஜனவரியில் நடத்திடுவாங்க. நம்ம வந்து அதை பற்றிலாம் ஒரி பண்ண தேவையில்லை. இதெல்லாம் வந்து முன்ன மாதிரி 6 மாதம் 1 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் டைம் வந்து இழுத்துட்டு போக மாட்டாங்க. ஏன்னா வந்து சாஃப்ட்வேர் ரெடி ஆகாதது அந்த பக்கம் இருக்கிற ப்ராப்ளம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. இது சம்மந்தப்பட்டு எக்ஸாம் நடத்துங்கன்னு சொல்லி அழுத்தம் போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க இப்போவே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸோ இல்லை ஓனாவோ ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம இப்போவே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு பேட்ச் வந்து லாங் டியூரேஷன் கொண்டு போகும். ஏன்னா ஒரு சிலருக்கு இந்த ஷார்ட் பீரியடில் படித்து எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது டஃப். அவங்க டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. டஃப்பெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்காக கண்டிப்பாக ஒரு பேட்ச் நம்ம எப்போவுமே கொடுக்கறது தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக நம்ம ஒரு 3 மாதம் டியூரேஷன் போட்டு கொண்டு போகிறது எப்போவுமே வழக்கம் தான். அது போல் தான் இந்த டைம் நம்ம வந்து இந்த பேட்சை கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம இந்த டெமோ கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா A to Z சிலபஸ் பற்றி பார்த்துடலாம். உங்களுக்கு எப்படி கிளாஸஸ் ரன் ஆகும் அப்படிங்கிறத பற்றியும், அதே போல் நம்ம வந்து ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஆல்சோ கொடுக்குறோம். வெப்சைட் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட கோர்ஸ் ஃபீஸு இது எல்லாமே பற்றியும் நம்ம வந்து பேச போகிறோம். கண்டிப்பாக வந்து நீங்கள் சிஓஏ பண்ணணும்னு சொல்லி விருப்பப்படுறவங்க இந்த டெமோ கிளாஸை ஸ்கிப் பண்ணாமல் அட்டன் பண்ணிடுங்க. இதில் நம்ம A to Z இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து போன டைம் சிஓஏ பண்ணாமல் மிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, அதே போல் போன டைம் டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண முடியாமல் இருந்திருப்பாங்களா அவங்களும் சரி, அதே போல் இந்த டைம் வந்து டைப் ரைட்டிங் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு பின்னாடி தான் சிஓஏ அப்டேட்ஸ் வருது, சிஓஏ பற்றினா நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா இப்போ டைப் ரைட்டிங் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அப்ளை பண்ணலாம். இப்போ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த பேட்சுக்கு ஜாயின் பண்ண வேணாம், வெயிட் பண்ணுங்கள். நம்ம அப்டேட்ஸ் வந்த பிறகு நம்ம பேட்சஸ் கண்டக்ட் பண்ணுவோம், அதில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க ஃபுல் டீட்டெயில். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கால் பண்ணலாம். நான் எப்போவுமே வந்து கால் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்போது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் சுச்சுவேஷனில் நம்ம இருந்தபோது கால் பண்ண வேணாம்னு சொன்னோம். உங்களுக்கு ஏதாவது தீராத டவுட்ஸ் இருக்குன்னா மட்டும் கூப்பிடுங்க. மற்றபடிக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கான தெளிவான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராமோட QR கோடுங்க. கண்டிப்பாக டெலகிராம் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் ஒன்று நான் கொடுக்குறேன் டெமோ கிளாஸுக்குன்னு சொல்லி, இதிலும் ஜாயின் ஆகிக்கோங்க, அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டுக்கு மேலே மெம்பர்ஸ் ஆட் ஆக முடியாது. ஒரு 1025 பேர் வரைக்கும் தான் ஆக முடியும். அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஆனீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து மற்றவங்க வந்து ஆட் ஆகாத போது அந்த குரூப்பை நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல அப்டேட்ஸ் அந்த இடத்துல ஷேர் பண்ணுறது நிறுத்தப்படும். அதனால் இது வந்து ஜென்ரலான ஒரு குரூப்பாக நீங்கள் ஆட் ஆகிக்கோங்க. அதே போல் இந்த டெலகிராம் குரூப்புக்கான ஒரு லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் ஆகிக்கலாம். அதே போல் வாட்ஸ்அப் குரூப்போட ஒரு லிங்க், இப்போ நியூ டெமோ கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் கொடுக்குறேன் வாட்ஸ்அப், அதுலேயும் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் எல்லாத்துலேயும் லிங்க் ஷேர் பண்ணுவேன். ஸோ அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்மெண்ட் ஆப்புக்குள்ளே வந்துடுங்க. கூகுள் மீட் வேணால், கூகுள் மீட் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே அக்செப்ட் பண்ணாது.
இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடி நான் கொடுத்துறேன். கிளாஸ் ரூம் ஐடின்னு இருக்கா, மேலே இருக்குது பாருங்கள், 4113738318ன்னு சொல்லியிருக்கா. இது வந்து கிளாஸ் ரூம் ஐடி. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டீச்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் உள்ளே போகணும். அதுக்கான ஒரு வீடியோ கூட நான் கொடுக்குறேன். அந்த வீடியோ நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இது நான் மேலோட்டமான ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன். அப்படி கொடுத்து நீங்கள் உள்ளே வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஐடி போகிறதுக்கான பிளேஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா நான் லிங்காகவே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லிங்காக கொடுத்தேன் அப்படின்னா இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலே உள்ளே வந்துடும். நீங்கள் ஜாயின் கொடுத்தா கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்துடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி நான் டெமோ சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னையிலேருந்து இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் அட்மிஷன் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு வந்து உங்களோட நேம் காட்டி இந்த மாதிரி கேட்கும், க்ரீன் டிக் வரும். இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் ரூம் காட்டும் அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ நான் அக்செப்ட் பண்ணாத வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். நான் பார்க்கும்போது அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நான் கிளாஸுக்கு வரும்போது தான் நான் வந்து லிங்க்கு கிளிக் பண்ணி உள்ளே வருவேன் அப்படின்னீங்கன்னா நான் டீச்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டேன் அப்படின்னா திருப்பி நான் வெளியே வந்து தான் அக்செப்ட் பண்ணணும். அப்போது அந்த இடத்துல நான் பார்க்காம விட்டாலோ இல்லை நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜாயின் கொடுத்தாலோ கூகுள் மீட்டில் கொடுக்குற மாதிரி இந்த இடத்துல நம்மளால் ஈஸியாக கொடுக்க முடியாது. சரிங்களா? அதனால் வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் வந்து கிளாஸ் ரூமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இவ்வளோதாங்க விஷயம். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.